லீஸ்திராவிலே ஊழியம். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி, பர்னபாவை யூப்பித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவன் ஆனபடியினால் அவனை மெர்க்கூரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூப்பித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது. சப்பானி. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் லீஸ்திராவிலே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். பவுல் பேசுகிறதை ஏராளமானோர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சப்பானியும் பவுலின் பிரசங்கத்தை கேட்கிறான். இவன் தன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருக்கிறான். ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்திருக்கிறான். இவனால் நடக்கவோ நிற்கவோ முடியாது. பிறந்தது முதல் சப்பானியாய் உட்கார்ந்திருக்கிறான். இந்த சப்பானியும் பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். பவுலின் பிரசங்க செய்தி இவனுடைய உள்ளத்தை தொடுகிறது. பவுலுக்கும் இது தெரிகிறது. ஆவிகளை பகுத்தறியும் வரம் பவுலிடம் கிரியை செய்கிறது. பவுல் இந்த சப்பானியை உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டுகொள்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இந்த சப்பானியை குணமாக்கும் என்னும் விசுவாசம் பவுலுக்கும் இருக்கிறது. பவுல் விசுவாசத்தோடு சப்பானியிடம், நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொல்லுகிறார். உடனே சப்பானியா இருந்தவன் குதித்தெழுந்து நடக்கிறான். பவுல் சப்பானியிடம் உரத்த சத்தமாய் பேசுவதனால் அங்கு கூடியிருக்கிற ஜனங்கள் எல்லோரும் பவுலை கவனிக்கிறார்கள். இந்த சப்பானி குணமானால் நன்றாயிருக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். பவுலின் வார்த்தை அவர்களுடைய எதிர்பார்ப்பை அதிகரிக்க செய்கிறது. பவுல் சத்தமாக பேசியதினால் அந்த எதிர்பார்ப்பு மேலும் அதிகமாயிற்று. தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருக்கிற இவன் அங்குள்ள ஜனங்களிடம் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கவில்லை. இவன் ஒரு பிச்சைக்காரன் அல்ல. பவுலின் பிரசங்கத்தை கேட்க வந்தவன். சுவிசேஷத்தை கேட்க வந்தவனுக்கு சுவிசேஷ வார்த்தையின் மூலமாய் அற்புத சுகமாதல் உண்டாயிற்று. பிச்சை கேட்கிறவர்கள் பிறருடைய உதவியை எதிர்பார்ப்பார்கள். இவனோ வசனத்தை கேட்க வந்தவன். பவுல் இவனை பார்த்து, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தமாய் சொல்லுகிறார். கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். கர்த்தருடைய உதவியினால் நீயே எழுந்து நில் என்று பொருள்படுமாறு பவுல் அவனிடம் பேசுகிறார். பவுலின் வார்த்தைகளை கேட்டவுடன்
சப்பானியாய் இருந்தவன் குதித்தெழுந்து நடக்கிறான். பவுல் அவனிடம், நீ எழுந்து காலூன்றி நில் என்று மாத்திரமே சொன்னார். இவனோ எழுந்தது மாத்திரமல்ல, நடக்கவும் செய்கிறான். அங்கு கூடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் நடக்கிறான். தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்தவன் இப்போது தங்களுக்கு முன்பாக நடப்பதை அங்கு கூடியிருந்தவர்கள் கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சரீர ஆரோக்கியம் இருக்கலாம். ஆனால் நம்மில் சிலர் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் முடவனைப் போல செயல்படாதவர்களாய் இருப்போம். தேவனுடைய கிருபை நம்முடைய ஆவிக்குரிய முடத்தை நீக்கி போடும். நாமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வல்லமையினால் சப்பானி குதித்தெழுந்து நடந்தான். நாமும் ஆவியானவரின் வல்லமையினால் குதித்தெழுந்து நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தில் முன்னேறி செல்ல வேண்டும். சப்பானியாக இருந்தவனிடம் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருந்தது. இதை பவுல் தனது ஆவியில் அறிந்து கொள்கிறார். அப்போஸ்தலர் பவுலிடம் ஆவியின் வரங்கள் எல்லாமே இருந்தது. பவுலிடம் இருந்த ஆவியின் வரங்கள் ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம், ஆவிகளை பகுத்தறிதல், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். பவுலிடம் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதம் இருந்தது. புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் ஊழியத்தில் அற்புத சுகமாதல் இவ்வாறுதான் நடைபெற வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் ஆதி திருச்சபையாரும் வியாதியஸ்தர்களை இதுபோன்று குணமாக்கி இருக்கிறார்கள். தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி, சப்பானி குதித்தெழுந்து நடந்த அற்புத சம்பவம் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக நடைபெறுகிறது. ஜனங்கள் இந்த அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இவர்கள் புறஜாதி ஜனங்களாக இருந்தாலும் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் என்னும் வாஞ்சையோடு இருக்கிறார்கள். இவர்களுக்கு முன்பாக ஒரே ஒரு அற்புதம்தான் நடைபெற்றிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை புரிந்து கொள்ளவும், இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் இந்த ஒரு அற்புதம் மாத்திரமே இவர்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யூதர்கள் மத்தியில் ஏராளமான அற்புதங்களை செய்தார். ஆனால் அவர்களோ இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கவில்லை. லீஸ்திராவில் உள்ள ஜனங்களுக்கு முன்பாக ஒரே ஒரு அற்புதம் மாத்திரமே நடைபெற்றிருக்கிறது. இந்த அற்புதத்தை பார்த்து இவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறார்கள். லீஸ்திரா ஜனங்கள் புறஜாதியார். அவர்கள் அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் சப்பானி குதித்தெழுந்து நடப்பது தெய்வீக அற்புதம் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். யார் உண்மையான தெய்வம் என்பது அவர்களுக்கு தெரியாமல் போனாலும் இந்த அற்புதம் தேவனுடைய வல்லமையினால் நடைபெறுகிறது என்பது அவர்களுக்கு நன்றாய் தெரிகிறது. பவுல் செய்ததை லீஸ்திராவிலே உள்ள ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லுகிறார்கள். தேவர்கள் வானத்தில் இருப்பார்கள். ஆனால் இப்போதோ அவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து வானத்தில் இருந்து தங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருப்பதாக சத்தமிட்டு சொல்லுகிறார்கள். தேவர்கள் தங்களை பார்க்க வந்திருப்பதனால் இவர்கள் பெருமையோடு சத்தமிடுகிறார்கள். லிக்கவோனியா பாஷை என்பது கிரேக்க மொழி அல்ல. இது வேறு என்ன பாஷை என்று இதுவரையிலும் அறியப்படவில்லை. புறஜாதியாருக்கு வினோதமான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. தங்களுடைய தெய்வங்கள் மனுஷ ரூபம் எடுத்து வரும் என்று அவர்கள் நம்பினார்கள். பவுல் அற்புதம் செய்தார். ஆகையினால் பவுலை மெர்க்குரி தெய்வம் என்று அழைத்தார்கள். பர்னபா அவரோடு கூட இருந்தவர். அவரை யூபித்தர் என்று அழைத்தார்கள். இந்த ஊர் ஜனங்களுக்கு மெர்க்குரி தெய்வத்தை பற்றியும் யூபித்தர் தெய்வத்தை பற்றியும் நன்றாக தெரியும். அவை அடிக்கடி மனுஷ ரூபம் எடுத்து ஜனங்கள் மத்தியில் ஏதாவது மாய மந்திரங்களை செய்யும். இந்த ஊரில் இப்போது ஒரு சப்பானி குணமாக்கப்பட்டிருக்கிறான். இது தங்களுடைய தெய்வத்தின் வேலை என்றும் பவுல் பர்னபா ஆகியோரின் மீது தங்களுடைய தெய்வங்கள் இறங்கி வந்திருக்கின்றன என்றும் ஜனங்கள் நினைக்கிறார்கள்.
யூபித்தர் மெர்க்கூரி பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்க்கூரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூ மாலைகளையும் வாசலண்டையில் கொண்டு வந்து ஜனங்களோட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். வானத்தில் இருந்து எந்தெந்த தேவர்களெல்லாம் மனுஷ ரூபம் எடுத்து தங்கள் மத்தியில் வந்திருக்கிறார்கள் என்று லீஸ்திராவில் உள்ள ஜனங்கள் யோசித்து முடிவு பண்ணுகிறார்கள். யூபித்தரும் மெர்க்கூரியும் தங்கள் மத்தியில் வந்திருப்பதாக உரத்த சத்தத்தோட சொல்லுகிறார்கள். அவர்கள் பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுலை மெர்க்கூரி என்றும் சொல்லுகிறார்கள். யூபித்தர் பல தெய்வங்களுக்கு அதிபதி என்று அவர்கள் நம்புகிறார்கள். பர்னபாவை யூபித்தர் என்று அழைப்பதனால் அவர் எல்லா தேவர்களையும் லீஸ்திரா பட்டணத்திற்கு அழைத்து வந்து விடுவார் என்று சந்தோஷப்படுகிறார்கள். மனுஷனை தெய்வமாக்குகிறார்கள். பவுல் பிரசங்கத்தை நடத்தினவர். அவர்கள் பவுலை மெர்க்கூரி என்று சொல்லுகிறார்கள். மெர்க்கூரி தேவர்களுக்கும் மனுஷருக்கும் நடுவில் செய்தி சொல்லுகிறவன். பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியால் இவர் தேவர்களிடத்தில் இருந்து செய்தியை பெற்றுக்கொண்டு தங்களிடத்தில் சொன்னதாக நம்புகிறார்கள். யூபித்தருடைய கோவில் பட்டணத்து வாசலுக்கு முன்பாக இருக்கிறது. யூபித்தர் தங்கள் பட்டணத்து ஜனங்களை காவல் காத்து பாதுகாப்பதாக நம்புகிறார்கள். அதற்காக யூபித்தருக்கு பட்டணத்து வாசலிலேயே கோவிலை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஜனங்கள் எல்லோரும் பர்னபாவை யூபித்தர் என்று சொன்னதினால் கோவில் பூஜாசாரி யூபித்தருக்கு தன்னுடைய கடமையை செய்ய ஓடி வருகிறான். தங்கள் மத்தியில் யூபித்தர் வந்திருப்பதாக நினைத்து தங்கள் வழக்கத்தின் பிரகாரம் பலி செலுத்தி வரவேற்பு கொடுக்க விரும்புகிறான். இதற்காக பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் அவர்களுக்கு பலியிட மனதாயிருக்கிறான். இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபம் எடுத்து இந்த பூமியில் மனுஷர் மத்தியிலே வாசம் பண்ணினார். அவர் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இவை எல்லாவற்றையும் யூத ஜனங்கள் பார்த்தார்கள். பார்த்தும் அவர்கள் இயேசுவுக்கு ஒரு பலியும் செலுத்தவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில் பலியாக செலுத்தி விடுகிறார்கள். ஆனால் லீஸ்திரா பட்டணத்து ஜனங்களோ மிகவும் வித்தியாசமாக இருக்கிறார்கள். பவுலும் பர்னபாவும் அவர்கள் மத்தியில் ஒரே ஒரு அற்புதம் மாத்திரமே செய்தார்கள். இந்த அற்புதத்தை பார்த்து ஜனங்கள் அசைக்கப்படுகிறார்கள். எருதுகளையும் பூ மாலைகளையும் கொண்டு வந்து அவர்களுக்கு பலியிட மனதாய் இருக்கிறார்கள். இந்த பட்டணத்திற்கு முன்பாக யூபித்தருக்கு ஒரு கோவில் இருந்தது. அதற்கு ஒரு பூஜாசாரியும் இருந்தான். அப்போஸ்தலர்களுக்கு பூஜாசாரியும் ஜனங்களும் பலிகளை செலுத்த விரும்பினார்கள். கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூ மாலைகளையும் வாசலண்டையில் கொண்டு வந்தான். பவுலும் பர்னபாவும் வாசலண்டையில் நிற்கிறார்கள். இந்த இடத்தில்தான் சப்பானி ஜனங்களிடம் பிச்சை கேட்பது வழக்கம். அந்த சப்பானி வாசலண்டையில் சொஸ்தமாக்கப்பட்டிருக்கலாம். புறஜாதி தெய்வங்களுக்கு பலியிடும் போது பலியிடப்படும் மிருகங்களுடைய கொம்புகளில் பூ மாலைகளை சுற்றி கட்டுவது வழக்கம். அவர்களுடைய தெய்வங்களுக்கும் பலி செலுத்தப்படும் பலிபீடத்திலும் பூமாலைகளை அணிவிப்பார்கள். பர்னபாவும் பவுலும் அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்கு உள்ளே ஓடி உரத்த சத்தமாய், யூபித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூ மாலைகளையும் கொண்டு வந்து அப்போஸ்தலருக்கு பலியிட மனதாய் இருக்கிறான். ஆனால் அப்போஸ்தலர்களோ பூஜாசாரி கொடுக்கிற மரியாதையை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறார்கள். தங்களுக்கு பலியிடாதவாறு அவனை தடை பண்ணுகிறார்கள். புறஜாதி தேசத்தின் ராஜாக்களில் அநேகர் தங்களை தெய்வங்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஜனங்கள் தங்களை தெய்வமாக வழிபடும் போது அந்த ராஜாக்கள் பெருமைப்படுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களோ இப்படிப்பட்ட மேன்மையையும் மகிமையையும் அங்கீகரிக்க கூடாது. நாம் தேவனை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். நம்மை யாராவது தேவனாக நினைத்து தேவனுக்குரிய ஆராதனையை நமக்கு கொடுக்கும் போது அதை ஆரம்பத்திலேயே மறுத்துவிட வேண்டும். மெய்யான தெய்வ ஆராதனையை அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். யூபித்தருடைய பூஜாசாரி அப்போஸ்தலருக்கு எருதுகளையும் பூ மாலைகளையும் பலியிட மனதாய் இருப்பதை கேட்டபோது அப்போஸ்தலர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறார்கள். தங்களுக்கு விரோதமாக யூதர்கள் எதிர்த்து பேசிய போதோ அல்லது கலகம் பண்ணிய போதோ அப்போஸ்தலர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளவில்லை. எதிர்ப்புகளையும் உபத்திரவங்களையும் சகித்துக் கொண்டார்கள். ஆனால் ஜனங்கள் தங்களை தெய்வங்களாக நினைத்து ஆராதிக்க வரும்போதோ அப்போஸ்தலர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறார்கள்.
ஜனங்கள் தேவனை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு உபதேசிக்கிறார்கள். அவர்களைப் போல தாங்களும் சாதாரண மனுஷர்தான் என்றும் எடுத்துச் சொல்லுகிறார்கள். அவர்கள் இப்படி சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது மிகவும் அரிதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அப்போஸ்தலர்களாக தெரிந்தெடுத்து அவர்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இந்த கனமும் மேன்மையுமே அவர்களுக்கு போதுமானது. அப்போஸ்தல ஊழியம் செய்வதற்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மேன்மையை விட வேறு மேன்மை எதுவும் ஊழியக்காரர்களுக்கு தேவையில்லை. மனுஷரால் உண்டாகும் மகிமையை ஊழியக்காரர்கள் தேடி போகக்கூடாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் மனுஷர் ஊழியக்காரருக்கு கொடுக்கும்போது ஊழியக்காரர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை அங்கீகரிக்க மறுக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் கர்த்தருக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறார்கள். பூஜாசாரி தங்களுக்கு பலியிட மனதாய் இருக்கிற போது அப்போஸ்தலர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறார்கள். அத்துடன் ஜனக்கூட்டத்திற்குள்ளே ஓடுகிறார்கள். அப்போஸ்தலர்களால் அமைதியாக நிற்க முடியவில்லை. அவர்கள் தங்களுக்கு கொடுக்கும் மேன்மையை அப்போஸ்தலரால் அங்கீகரிக்க முடியவில்லை. ஜனக்கூட்டத்திற்குள் வேகமாக ஓடி அவர்கள் தங்களுக்கு கொடுக்கும் மேன்மையை நிராகரித்து விடுகிறார்கள். ஜனக்கூட்டத்தாரிடம் உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஏன் எங்களை உங்களுக்கு தெய்வங்கள் ஆக்குகிறீர்கள் என்று பொருள்படும் விதத்தில் அப்போஸ்தலர்கள் ஜனத்தாரிடம் கேட்கிறார்கள். ஜீவனுள்ள தேவன், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஜனங்கள் தங்களுக்கு பலியிட மனதாய் இருக்கும்போது அப்போஸ்தலர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டு அவர்களிடத்தில், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே என்று உரத்த சத்தமாய் சொல்லுகிறார்கள். தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை அவர்கள் அப்போஸ்தலருக்கு செலுத்தினால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அதே வேளையில் தேவனுக்கு கிடைக்க வேண்டிய மகிமையை மனுஷர் அங்கீகரித்தால் அவர்களும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் தங்களை சாதாரண மனுஷர்தான் என்று வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்கள். சாதாரண மனுஷர் மாத்திரமல்ல, தாங்களும் அவர்களைப் போல பாடுள்ள மனுஷர்தான் என்றும் அவர்களுக்கு புரியும் விதத்தில் பேசுகிறார்கள். ஆகையினால் தங்களுக்கு பலி செலுத்தக்கூடாது என்று அப்போஸ்தலர்கள் அவர்களிடத்தில் உரத்த சத்தமாய் சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலரின் பிரசங்கம் மிகவும் எளிமையானது. லீஸ்திரா பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்பதே அப்போஸ்தலரின் பிரசங்க செய்தி. இந்த சத்தியத்தையே அப்போஸ்தலர்கள் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் யூதர்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணிய போது விக்கிரக ஆராதனையை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. யூதரிடத்தில் விக்கிரக ஆராதனை இல்லை. இயேசு கிறிஸ்துவே அவர்கள் எதிர்பார்க்கிற மேசியா என்பதை மாத்திரம் அப்போஸ்தலர்கள் யூதருக்கு பிரசங்கம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர்கள் புறஜாதியார் மத்தியில் பிரசங்கம் பண்ணும்போது விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாகவும் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் உண்டாயிற்று. அவர்கள் விக்கிரகங்களை தெய்வங்களாக ஆராதிக்கிறார்கள். தங்களுடைய தவறுகளில் இருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும். வீணான தேவர்களை ஆராதிப்பதை அவர்கள் விட்டுவிட வேண்டும். ஜீவனுள்ள தேவனை மாத்திரமே அவர்கள் ஆராதனை செய்ய வேண்டும். புறஜாதியாரும் அவர்களுடைய முற்பிதாக்களும் இதுவரையிலும் வீணான தேவர்களை ஆராதித்து வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆராதனை முறைமைகளும் வீணானவை. விக்கிரக ஆராதனையினால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகவில்லை. ஆகையினால் புறஜாதியார் வீணான தேவர்களை விட்டு விலகி ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்பி வர வேண்டும். புறஜாதியார் வீணான தேவர்களை ஆராதனை செய்வதை விட்டுவிட்டால் மாத்திரம் போதாது, அவர்கள் ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்பியும் வர வேண்டும். அவர்கள் இதுவரையிலும் ஜீவனில்லாத மரித்து போன செத்த விக்கிரகங்களை ஆராதனை செய்து வந்தார்கள். இந்த வீணான தேவர்களினால் ஜனங்களுக்கு ஒரு உதவியும் செய்ய முடியாது. விக்கிரக ஆராதனையில் மூழ்கியிருக்கும் லீஸ்திரா பட்டணத்து ஜனங்கள் தங்கள் விக்கிரக ஆராதனையை விட்டு ஜீவனுள்ள தேவனை மாத்திரம் ஆராதனை செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார்கள்.
ஒன்றான மெய்த்தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே ஜீவன் உள்ளவர். அவர் நித்திய காலமாக ஜீவிக்கிறவர். அவரே நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர். அவரை மாத்திரமே நாம் ஆராதிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் பிரஜாதியாருக்கு பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஜீவனுள்ள தேவனே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரே சர்வ சிருஷ்டிகர். அவரே மெய்யான தேவன். அவரே ஜீவனுள்ளவர். ஜீவனுள்ள அந்த ஒரே தேவனை மாத்திரமே தாங்கள் ஆராதிப்பதாகவும், தங்களைப் போலவே பிரஜாதியாரும் ஜீவனுள்ள அந்த தேவனை மாத்திரம் ஆராதிக்க வேண்டும் என்றும் அப்போஸ்தலர்கள் பிரஜாதியாருக்கு உபதேசம் பண்ணுகிறார்கள். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும், ஜனங்கள் தம்மை ஆராதனை செய்யாமல் விக்கிரகங்களை ஆராதனை செய்த போதிலும் கர்த்தரோ உலகத்தை அழித்து விடாமல் உலகத்து ஜனங்களிடத்தில் இதுவரையிலும் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலேயே நடக்க விட்டிருந்தார். புறஜாதியார் விக்கிரகங்களை ஆராதிக்கும் போது அவர்கள் மெய்யாகவே தேவனுடைய பொறுமையை சோதித்து பார்க்கிறார்கள். பொறுமையுள்ள தேவன் தம்முடைய சுவிசேஷ செய்தியை இப்போது உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார். ஆனால் உலகத்தாரோ தங்களுடைய விக்கிரக ஆராதனையில் இன்னும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் இதுவரையிலும் சென்ற காலங்களில் பொறுமையோடு இருந்தது போல இனிமேலும் பொறுமையோடு இருக்க மாட்டார். ஜனங்களுடைய விக்கிரக ஆராதனையை சகித்துக் கொள்ள மாட்டார். ஜனங்கள் இனிமேலும் விக்கிரக ஆராதனையில் ஈடுபடக்கூடாது. விக்கிரக ஆராதனை பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும். நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே தேவன் இதுவரையிலும் நம்முடைய தப்பிதங்களை பொறுமையோடு சகித்துக் கொண்டார். இப்போதோ நாம் மனம் திரும்பி விக்கிரக ஆராதனையை விட்டுவிட்டு ஜீவனுள்ள தேவனை மாத்திரமே ஆராதனை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எல்லா ஜனங்களையும் எச்சரிக்கிறார். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல விட்டுவிட்டார். ஆனால் இப்போதோ எங்கும் உள்ள ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று எச்சரிக்கிறார். நாம் அறியாமையில் செய்த தப்பிதங்களை தேவன் சகித்துக் கொள்கிறார். நமக்கு சுவிசேஷத்தின் சத்தியம் தெளிவாக உபதேசம் பண்ணப்பட்ட பிறகு நாம் மறுபடியும் விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டால் தேவன் அதை சகித்துக் கொள்ள மாட்டார். லீஸ்தராவில் உள்ள ஜனங்களுக்கு அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தெளிவாக பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் விக்கிரக ஆராதனையில் இருந்து மனம் திரும்பி ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும். விக்கிரகங்களை ஆராதியாமல் கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். தேவனை குறித்து சாட்சி. அவர் நன்மை செய்து வந்து வானத்தில் இருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணி இருந்ததில்லை என்றார்கள். பிரஜாதி ஜனங்கள் கர்த்தருடைய காணிக்கை ஆட்சிக்கு புறம்பாயிருந்த காலத்திலேயே கர்த்தருடைய அனுக்கிரகம் அவர்களுக்கு கிடைத்தது. தேவனுடைய வார்த்தை அவர்களை கண்டித்து திருத்துவதற்கு முன்பாகவே தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தார். சத்திய வசனங்களை அவர்கள் கேட்டு அதற்கு கீழ்ப்படிவதற்கு முன்பாகவே தேவனுடைய நற்கிரியைகளை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். தேவன் தம்மை குறித்த சாட்சியை பிரஜாதியார் மத்தியில் விளங்க பண்ணி இருக்கிறார். இயற்கையின் மூலமாக தேவனுடைய நற்கிரியைகளும் அவரை குறித்த சாட்சியும் பிரஜாதியார் மத்தியில் விளங்கிற்று. தேவன் அவர்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்து அவர்களை போஷித்து பராமரித்து வந்திருக்கிறார். இது உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கிற பொதுவான பராமரிப்பு. அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. ஆனாலும் தேவனுடைய பொதுவான பராமரிப்புகளும் ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை என்பதற்காக ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்காமல் விக்கிரகத்தை ஆராதிக்க கூடாது. சுவிசேஷத்தின் மூலமாக தேவனை பற்றிய சத்தியம் அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அவர்களுக்கு இயற்கையின் மூலமாய் தேவனை குறித்த சாட்சி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் தேவன் தம்மை குறித்து பிரஜாதியார் மத்தியில் சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்று அப்போஸ்தலர்கள் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இயற்கையின் ஆசீர்வாதம் தேவனை தெரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. ஆகையினால் பிரஜாதி ஜனங்கள் தங்களுக்கு தேவனை தெரியாது என்று சாக்கு போக்கு சொல்ல முடியாது.
தேவன் சர்வலோகத்தில் உள்ள ஜனங்களையும் போஷித்து பராமரிக்கிறார். தேவனுடைய பொதுவான ஆசீர்வாதங்கள் எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கிறது. இவை எல்லாமே தேவன் இருக்கிறார் என்னும் சத்தியத்திற்கு சாட்சியாக இருக்கிறது. தேவன் வானத்தில் இருந்த மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தருகிறார். ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்புகிறார். மழையும் செழிப்புள்ள காலங்களும் இயற்கையாக வந்துவிடவில்லை. கர்த்தரே இவற்றை நமக்கு கொடுக்கிறவர். இயற்கையின் எல்லா காரியங்களும் சர்வ வல்லமை உள்ள தேவனை குறித்து சாட்சியாய் அறிவிக்கிறது. தேவனே தம்முடைய சர்வ வல்லமையினால் இயற்கையை ஆளுகை செய்கிறார். இதற்கு இயற்கையில் நடைபெறும் ஒவ்வொரு காரியமும் சாட்சியாக இருக்கிறது. வானம் நமக்கு மழையை தரவில்லை. தேவனே வானத்தில் இருந்து நமக்கு மழையை தருகிறார். தேவன் நமக்கு பல நன்மைகளை செய்கிறார், பல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இவை எல்லாவற்றையும் நாம் பெற்று அனுபவிக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கும் போது இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சிருஷ்டிப்பின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் போது சிருஷ்டிகரை நினைவு கூர்ந்து அவரை துதிக்க வேண்டும். தேவன் தாம் செய்கிற ஒவ்வொரு நன்மையிலும் தம்மை குறித்த சாட்சியை வழங்க பண்ணுகிறார். தேவன் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். தேவனுடைய நன்மையே அவருடைய மகிமையாக இருக்கிறது. தேவன் இயற்கையின் மூலமாக நமக்கு மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் கொடுப்பதனால் நம்முடைய அன்றாட தேவைகள் சந்திக்கப்படுகிறது. தேவனே நமக்கு புசிப்பதற்கு ஆகாரத்தையும் குடிப்பதற்கு தண்ணீரையும் கொடுக்கிறார். அப்போஸ்தலர்கள் இயற்கையில் காணப்படுகிற தேவனுடைய நன்மைகளை ஜனங்களுக்கு விரிவாக எடுத்துச் சொல்லுகிறார்கள். தேவன் நமக்கு எப்படியெல்லாம் நன்மை செய்கிறார் என்பதை அவர்களிடத்தில் விவரித்துச் சொல்லுகிறார்கள். தேவன் நமக்கு எல்லா நன்மைகளையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வானத்தில் இருந்து நமக்கு மழையை கொடுத்து நன்மை செய்கிறார். மழை பெய்வதனால் நமக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்கிறது. நிலங்களில் பயிரிடப்பட்டிருக்கும் பயிர் வகைகள் முளைக்கிறது. தானியங்கள் நன்றாக வளருவதனால் தேவன் நமக்கு செழிப்புள்ள காலங்களை தருகிறார். இவையெல்லாம் தேவனுடைய பொதுவான ஆசீர்வாதங்களும் பராமரிப்புகளும் ஆகும். தேவன் இயற்கையின் மூலமாக நமக்கு அநேக நன்மைகளை செய்கிறார். புறஜாதியாரோ தேவனை பற்றி அறியாதவர்களாக இயற்கையே தெய்வமாக நினைக்கிறார்கள். மனுஷ சக்திக்கு மேலான சக்தி உள்ளதாக புறஜாதியார் நம்புகிறார்கள். அது இடி, மின்னல் போன்ற சக்தியாக இருக்குமோ என்று நினைத்து அவற்றுக்கு பயப்படுகிறார்கள். தேவன் பயங்கரமானவர் என்றும் மனுஷரை அழிப்பதற்காகவே இயற்கையின் வல்லமைகளை அவர் பயன்படுத்துவார் என்றும் நினைத்து அவர்கள் தேவனை நினைத்து பயப்படுகிறார்கள். ஆனால் தேவனோ மனுஷருக்கு இயற்கையின் மூலமாக நன்மையை மாத்திரமே செய்கிறார். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற ஜனங்கள் தேவனை துதிக்க வேண்டும். அவரை நல்லவராகவே பார்க்க வேண்டும். அவரை நேசிக்க வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். தேவனை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். தங்களுக்கு மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் கொடுத்து நன்மை செய்கிற தேவனை நன்றியோடு துதிக்க வேண்டும். தேவன் நமக்கு மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் கொடுத்து இவற்றின் மூலமாக நமக்கு ஆறுதலையும் கொடுக்கிறார். ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்புகிறார். தேவன் நமக்கு நன்மை செய்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை நன்மையால் நிரப்புகிறவராகவும் இருக்கிறார். நம்முடைய தேவைக்கு தகுந்த ஆகாரத்தை மாத்திரம் நமக்கு கொடுக்காமல் நம்மை ஆகாரத்தினால் நிரப்புகிறார். நம்முடைய தேவைக்கும் அதிகமாக தாராளமாய் கொடுக்கிறார். விதவிதமான ஆகாரங்களையும் சுவையான பதார்த்தங்களையும் நமக்கு தாராளமாய் கொடுத்து நம்மை போஷிக்கிறார். புறஜாதியார் இந்த உலகத்தின் தேவனை அறியாமல் ஜீவிக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் தேவ பக்தி இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலேயே ஜீவிக்கிறார்கள். அவர்கள் புறஜாதியாராக இருந்தாலும் தேவன் அவர்களுடைய இருதயங்களையும் ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புகிறார். ஆனால் இந்த ஆகாரம் அவர்களுடைய ஆத்மாவை நிரப்பாது. அவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே அவர்களுடைய ஆத்மாவிற்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அவர்களுடைய ஆத்மா திருப்தி அடையும். சரீரம் ஆகாரத்தினால் திருப்தி அடையும். ஆத்மாவோ கர்த்தரை அறிகிற அறிவினால் மாத்திரமே திருப்தி அடையும். தேவன் நம்முடைய இருதயங்களை ஆகாரத்தினால் நிரப்பினால் மாத்திரம் போதாது, சந்தோஷத்தினாலும் நிரப்ப வேண்டும். அப்போதுதான் நாம் சந்தோஷமாக ஜீவிக்க முடியும்.
நாம் ஆகாரத்திற்காக மாத்திரம் தேவனுக்கு நன்றி சொன்னால் போதாது, நம்முடைய சந்தோஷத்திற்காகவும் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய இருதயம் ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கும் என்றால், நம்முடைய இருதயம் தேவன் மீதுள்ள அன்பினாலும் தேவனை துதிக்கும் வார்த்தைகளினாலும் நிரப்பப்பட்டிருக்கும். பவுலின் பிரசங்க செய்தி: நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு விலகுங்கள், ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்புங்கள். தேவன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் பாவிகள் மீது நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய பராமரிப்பு. இந்த பிரசங்கத்தை பிரஜாதியார் மத்தியில் கூறுவதற்கு அதிக தைரியம் வேண்டும். பவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து தெய்வீக வல்லமையினால் தைரியத்தோடு பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த பிரஜாதியாருக்கு அவர்களுக்குரிய தெய்வங்களும் அவர்களுக்குரிய பூஜை முறைகளும் பலி செலுத்தும் முறைகளும் உண்டு. தங்கள் தெய்வங்களிடம் இவர்கள் பக்தியாக இருந்தார்கள். யூதர்கள் இந்த ஊருக்கு அந்தியோகியாவில் இருந்தும் இக்கோனியாவில் இருந்தும் வந்து இந்த ஊர் ஜனங்களை திசை திருப்புகிறார்கள். தங்களுடைய பிரசங்கங்களின் மூலமாக ஜனங்களை பவுலுக்கும் பர்னபாவிற்கும் விரோதமாக திருப்பி விடுகிறார்கள். சிறிது நேரத்திற்கு முன்பு பவுலையும் பர்னபாவையும் தங்களுடைய தெய்வம் என்று கூறியவர்கள் இப்போது அவர்கள் இருவரையும் கல்லெறிந்து கொல்லுவதற்கு ஆயத்தமாகி விட்டார்கள். ஜனங்களுடைய கடந்த கால அறியாமையை தேவன் பொறுத்து கொண்டார். ஆனால் இப்போது எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எச்சரித்து கூறுகிறார். பலியிடாதபடிக்கு இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாய் இருந்தது. தன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்திருக்கிறவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொல்லுகிறார். உடனே அவன் குதித்தெழுந்து நடக்கிறான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையில சத்தமிட்டு சொல்லுகிறார்கள். யூப்பித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூ மாலைகளையும் கொண்டு வந்து அப்போஸ்தலருக்கு பலியிட மனதாய் இருக்கிறான். அவர்கள் இப்படி செய்யக்கூடாது என்று அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள். தாங்களும் அவர்களைப் போல பாடுகள் உள்ள மனுஷர்கள்தான் என்று சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் இப்படி சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாய் இருக்கிறது. நம்முடைய ஊழியங்களில் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் போது நாம் மனுஷர் மூலமாய் ஒரு மகிமையையும் மேன்மையையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேவனை மாத்திரமே மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் மாத்திரமே நம்முடைய எல்லா துதிகளுக்கும் பாத்திரராய் இருக்கிறார்.